வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். 108 திவ்ய தேசம் 6வது திருவள்ளரை பற்றி பார்க்கலாம். இக்கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இக்கோவில் பெரிய மதில்களுடன் கூடிய விசாலமான கோவில் ஆகும். இக்கோவில் காண்போரை பிரமிக்க வைக்கும். இங்குள்ள பெருமாள் புண்டரிகாக்ஷன் என்ற செந்தாமரை கண்ணன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். சக்கரம் பிரயோக சக்கரம். மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளை தவிர 7 மூலவர்கள் உள்ளனர். மேலே பெருமாளின் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாளை சேவித்தபடி இருக்கின்றனர். கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி மோட்சத்திற்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய உருவத்துடன் இருக்கிறார். அவருக்கு கீழே ஒரே சிம்மாசனத்தில் உற்சவர் செந்தாமரை கண்ணனும் பங்கஜவள்ளி தாயாரும் உள்ளனர். இங்குள்ள தாயார் பங்கய செல்வி என்ற பங்கஜவள்ளி. இந்த ஊரில் தாயாருக்கு ஆதிபத்தியம், அதாவது செங்கோல் ஆட்சி தாயாருக்கு தான். புறப்பாடு காலங்களில் தாயார் முன் செல்ல பெருமாள் பின்தொடர்ந்து வருவார். மாலை தாயார் சூரிய அஸ்தமனத்திற்குள் மூலஸ்தானம் சேர்ந்து விடுவார். பெருமாள் வாகன புறப்பாடு அல்லது அன்றைய தினத்திற்கான புறப்பாட்டை முடித்துவிட்டு நாளிகேட்டான் வாயில் அருகில் நின்று தாயாருக்கு ஏன் நேரமானது என்று கூறிய பின்தான் மூலஸ்தானம் சேர்வார். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று செங்கமலவள்ளி தாயார், பெருமாள், பங்கஜவள்ளி தாயார் மூவரும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்தருளி சேர்த்தி கண்டு அருள்வார்கள். அன்று ஒரு நாள் மட்டும் இத்தனை நாள் பெருமாளின் வலதுபுறம் இருந்த பங்கஜவள்ளி தாயார் அந்த இடத்தை செங்கமலவள்ளி தாயாருக்கு விட்டு கொடுத்து தான் பெருமாளின் இடதுபுறத்தில் அமர்வார். செங்கமலவள்ளி தாயாருக்கு வருடத்தில் சித்திரை அல்லது வைகாசி கோடை பூச்சாற்று உற்சவம், ஆடி சேஷ்டாபிஷேகம், புரட்டாசி நவராத்திரி உற்சவம், ஐப்பசில ஊஞ்சல் உற்சவம், பங்குனி சேர்த்தி உற்சவங்கள் நடைபெறும். பங்கஜவள்ளி தாயாருக்கு பெருமாளுக்கு நடக்கும் அனைத்து உற்சவங்களும் கோடை பூச்சாற்று உற்சவம் தவிர எல்லாமே நடைபெறும். தீர்த்தங்கள் திவ்யகந்த, ஷீர புஷ்கர்ணிகள், மணிகர்ணிகா என்று 7 தீர்த்தங்கள் மதிலுக்குள்ளாகவே அமைந்துள்ளன. எங்குமில்லாத வகையில் இக்கோவிலில் உத்தராயண வாசல் என்றும் தட்சிணாயன வாசல் என்றும் 2 வாசல்கள் உள்ளன. தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாய வாசல் வழியாகவும் இக்கோவிலில் பெருமாளை தரிசிக்க செல்ல வேண்டும். சிபி சக்கரவர்த்திக்கு ஸ்வேத வராகனாக, அதாவது வெள்ளை பன்றி பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் என்று பெயர் ஏற்பட்டதாக தலபுராணம் கூறுகிறது. இதற்கு காரணமாகவே இத்தலத்திற்கும் ஸ்வேதகிரி என்றும் பெயர் வந்தது. சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், உடையவர் இவர்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலுக்கு பெருமாளை தரிசிக்க செல்லும்போது முதலில் 18 இருக்கும். இவை 18 பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்கிறது. இதை ஏறியவுடன் ஒரு கிருஷ்ணர் சன்னதி உள்ளது. இவரை சேவித்த பிறகே உள்ள செல்ல வேண்டும். பின்வரும் 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கிறது. பின்வரும் 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. பின்வரும் 8 படிகள் அக்ஷாக்ஷர மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா குறிக்கிறது. பின்வரும் 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள
24 எழுத்துக்களை குறிக்கிறது. இதற்கு பின்பே பெருமாளை சேவிக்க இயலும். அதாவது இத்தனை விஷயங்களை விட உயர்ந்தவர் இந்த பெருமாள். இங்குள்ள நந்தவனங்கள் கிணறு இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இக்கோயிலின் பின்பகுதியில் பாறையை குடைந்து தூண்களுடன் இரு சிறு அறைகள் குகை போல காணப்படுகின்றன. இத்தனை பெருமை வாய்ந்த பெருமாளை நாமும் சேவித்து அருள் பெறுவோம். அடுத்த வீடியோவில் 108 திவ்ய தேசம் 7 தஞ்சை மாமணி கோவில் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.